ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து ஜவ்வரிசி வத்தல் தான் பிளான். அதனால் நேற்று நைட்டே அம்மா வந்து ஜவ்வரிசியை ஊற வச்சுட்டாங்க. 2 பேட்சாக ஊற வச்சுட்ருந்தாங்க. ஸோ மார்னிங் எழுந்ததுமே நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபஸ்ட்டு பேட்ச் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஜவ்வரிசி வத்தலுக்கு குவாலிட்டி ரொம்ப முக்கியம். ஜவ்வரிசி வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருந்தாலும் ஜவ்வரிசி வத்தல் வந்து உடஞ்சி போயிடும், இல்லைன்னா வந்து நல்லா குழஞ்சி போயிடும். இந்த ஜவ்வரிசி பார்த்தாலே தெரியும், அழகாக முத்து முத்தாக இருக்கும். இதுக்கு அடிஷ்னலாக பச்சை மிளகாய், ஜீரகம் இதெல்லாம் சேர்க்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பச்சை மிளகாய் நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ அதை சேர்த்து அரைச்சி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பச்சை மிளகாய் ரெடியானதும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அம்மா மாடியை க்ளீன் பண்ணி ஷீட்லாம் விரித்து வச்சுருந்தாங்க. அதை அப்படியே போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு பேட்சும் ரெடி பண்ணலான் இருந்தேன். ஸோ அதனால் அதையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கையோட. இந்த பேட்சும் ரெடியாகி ஷீட் போட்டிருந்தாங்க. ஸோ அதையுமே வந்து அம்மாவும் நானும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் போட்டு. வெயில் வரத்துக்கு முன்னாடி போட்டால் தான் வெயில் வந்ததும் காயறதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைனா நம்ம வெயிலில் உட்காந்து போடுற மாதிரி இருக்கும். அது ரொம்பவே கஷ்டம். அதனால் முன்னாடியே போட்டு ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து 2 பார்சல் வேலை இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து அதை ரெடி பண்ணிகிட்ருந்தேன். ஒரு ஆர்டர் என்னோடய ரெகுலர் கஸ்டமர். எல்லா வருஷமும் பல்காக ஆர்டர் வந்து வாங்கி வச்சுருவாங்க அவங்க. ஸோ இந்த இயரும் அவங்க வந்து வாங்கினது எனக்கு ரொம்பவே ஹாப்பி. இன்னொரு ஆர்டர் எங்கே போகுதுன்னு பார்த்திங்கன்னா, காடு தாண்டி, மழை தாண்டி, கடல் தாண்டி, ஆமாங்க, யூஎஸ் போகுது. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. வீடியோஸ் பார்த்துட்டு என்கிட்ட சடனாக ஆர்டர் போட்டாங்க. என்னோடய ஃப்ரெண்டு தான். எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரொம்பவே ஹாப்பி.